ஸ்ரீராம் லைஃப் டிஃபர்ட் ஆன்விட்டி பிளான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் இன்கம்க்கு அல்டிமேட் சொல்யூஷனாக அமையுமா இல்லை நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸை விட இது கம்மியாக தான் டெலிவர் பண்ணுதா? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். ஹாய், வெல்கம் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு நான் லிங்க், நான் பார்ட்டிசிபேட்டிங், இண்டிவிஜுவல் ஜெனரல் ஆன்விட்டி சேவிங்ஸ் பிளான். இதில் சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபினான்ஷியல் நீட்ஸ் சூட் பண்ணிக்கிற மாதிரி 4 annuity ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு லைஃப் டைம்க்கான தேவையான ஸ்டெடி இன்கம்க்கு கேரண்டீட் annuity ரேட்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் டெர்மினல் இல்னஸ் ஏதாவது சப்போஸ் பாலிசி ஹோல்டருக்கு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி பர்ச்சேஸ் ப்ரைஸை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அண்ட் சிங்கிள் லைஃப், ஜாயிண்ட் லைஃப் annuity இதில் சூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் டாப் அப் ப்ரீமியம்ஸ், லாயல்ட்டி அடிஷன்ஸ் மூலியமா உங்க annuity பே அவுட்ஸை நீங்க பூஸ்ட் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இருக்கு. அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம், டிஃபர்மெண்ட் பீரியட் எல்லாம் மாடிஃபை பண்ணிக்கிற ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ்க்காக உங்களுக்கு ப்ரீமியம் வேவர், இன்சென்டிவ்ஸ், இந்த மாதிரி அடிஷனல் பெனிஃபிட்ஸும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சில கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பக்கமாக வந்து அவங்க பிரிக்கிறாங்க. ஒன்று டிஃபர்மெண்ட் பீரியட் அப்போ சில பெனிஃபிட்ஸ் இருக்கும், இன்னொன்று டிஃபர்மெண்ட் பீரியட்க்கு அப்புறமா பெனிஃபிட்ஸ் இருக்கும். அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற ஒவ்வொரு பிளான் ஆப்ஷன் பொறுத்தும் இந்த பெனிஃபிட்ஸ் டிஃபர் ஆகும். இது இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணலாம். ஸோ இதில் இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க டெத் பெனிஃபிட்டை நீங்கள் லம்சமாக வாங்கலாம், இன்ஸ்டால்மெண்ட்ஸில் வாங்கலாம், இல்லை ஆன்வர்டைசேஷன் மூலியமாகவும் வாங்கலாம். அண்ட் வேவர் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷன்ன்றது ஜாயிண்ட் லைஃப் ஆன்விட்டி பிளான்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் லாயல்ட்டி அடிஷன்ஸ், அதாவது உங்க பேஸ் ஆன்விட்டியோட ஒரு பெர்சன்டேஜ் ஆட் பண்றது வந்து நீங்க ஃபுல்லி உங்களோட ஃபர்ஸ்ட் ஆன்விட்டி பே அவுட் வரதுக்கு முன்னாடி ப்ரீமியம் ஃபுல்லா பே பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு உங்களோட டிஃபர்மெண்ட் பீரியட் அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் ரெடியூஸ் பண்ணவோ எக்ஸ்டெண்ட் பண்ணவோ ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. அண்ட் ஆன்விட்டி ஃப்ரீக்வன்சி, ப்ரீமியம் பேமெண்ட்டை உங்க இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ்க்கு தேவையான மாதிரி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டாப் அப் ப்ரீமியம் மூலியமா ஆன்விட்டி பே அவுட்ஸ் என்ஹான்ஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கு. அண்ட் ரிட்டர்ன்ஸை மேக்ஸிமைஸ் பண்றதுக்காகவே ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸஸ்க்கு இன்சென்டிவ்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்விட்டி இன்கம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டாக்ஸ் லாஸ் எது இருக்கோ அதுக்கு அப்ளிகபிளா ஃபுல்லி டாக்ஸபிள் தான். அண்ட் சரண்டர் அண்ட் லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஆன்விட்டி பிளான் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் அவைலபிள். அண்ட் இன்ஃப்ளேஷனை ஆஃப்செட் பண்ற மாதிரி உங்க ஆன்விட்டி பே அவுட்ஸ்ல எந்த விதமான ஆனுவல் இன்க்ரீஸ்ன்றது கிடையாது. இந்த மாதிரி சில டிராபேக்ஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம மைண்ட்ல வச்சுதான் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இப்போ இருக்கு. ஸோ இப்போ இதுல இன்வெஸ்ட் பண்ணா லாங் டேர்ம்ல சஸ்டைனபிளான ஒரு இன்கம் ரிட்டையர்மெண்ட்ல கிடைக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போலாம் வாங்க. ஸோ இந்த பாலிசியோட கேஷ் ஃப்ளோவை எவாலுவேட் பண்றது மட்டும் இது பெஸ்ட் பிளான் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணிட சஃபிஷியண்டா இருக்காது. ஸோ ஒரு இன்ஃபார்ம் டெசிஷன் எடுக்கிறதுக்காக தான் இந்த பாலிசி ப்ராஷர்ல கொடுத்திருக்க ஃபிகர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம இதோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அதாவது IRR கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஒரு 40-year-old மேல் வந்து 1 lakh annually இந்த பிளான்ல ஃபார் 10 years வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. டிஃபர்மெண்ட் பீரியட் இன்னொரு 10 years. அவர் ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணிருக்காரு. annuity payable for life with a return of purchase price upon death or terminal illness. இப்போ சப்போஸ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 85 years அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம்னா annual annuity 82,803 rupees அவர் ரிசீவ் பண்றாரு. பர்ச்சேஸ் பிரைஸ் at the age 85ல உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அப்ப ரிசல்ட்டிங் IRR இந்த பாலிசி மெச்சூரிட்டி கால்குலேட்டர் வச்சு பார்க்கும்போது 3.58% வருது. இது ஒரு ட்ரெடிஷனல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்டோட நம்ம கம்பேர் பண்ணா கூட கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான். இன்வெஸ்ட்மெண்ட்டும் அடிஷனலி லாக்டன்னா இருக்கு. இந்த சரண்டர் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ்ல மட்டும்தான் பர்மிட்டட், அதுவும் டிஃபர்மெண்ட் பீரியட்க்கு அப்புறமா. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ ரிட்டர்ன்ஸ், இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத ஃபிக்ஸட் ஆன்விட்டி அண்ட் ஃபண்ட் லாக்கின்னால இருக்கிற லிமிடெட் லிக்விடிட்டி. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வச்சு பார்க்கும்போது நம்ம நினைச்ச ஒரு டிசைரபிள் அவுட்கம் இந்த பாலிசி கொடுக்கல அப்படின்றது தெரியுது. ஸோ அண்ட் இந்த பாலிசியில் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பைண்டாக வச்சிருக்காங்க. ஸோ இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ப்ரீமியம் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தனித்தனியாக செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணி இந்த ப்ரீமியம் இன்னும் எஃபிஷியண்டாக எப்படி அலோகேட் பண்ணுறதுன்னு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதான்றதை பார்ப்போம். ஸோ இன்சூரன்ஸ் பர்பஸ்க்காக நம்ம ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 12.5 lakh சம் அஷ்யூர்ட். இதுக்கு ப்ரீமியம்னு பார்த்தீங்கன்னா 15,400 rupees தான். ஒரு 20-year பாலிசி டேர்முக்கு 10-year ப்ரீமியம் பேமெண்ட் பீரியட். ஸோ அந்த 1 lakhல 15,400 நம்ம ப்ரீமியம் கட்டிட்டோம்னா ரிமைனிங் 84,600 rupees பர் இயர் நம்ம ரிஸ்க் ப்ரெஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம செப்பரேட்டா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ஹை ரிஸ்க் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா சூட் ஆகும். இதே நீங்க வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரா இருக்கீங்க, ரிஸ்க் எடுக்க அவ்வளோ வில்லிங்கா இல்லைன்னா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். ஸோ நம்ம இங்க பாத்தீங்கன்னா ELSS தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது லாங் டேர்ம் ப்ராடக்ட்னால நம்ம கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிற ப்ராடக்ட்டே சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா லாங் டேர்ம்ல ரிஸ்க் இருக்கிற ப்ராடக்ட் ரிஸ்க் ஓரியன்டட் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் அப்போ அதுவும் ELSS
ஃபண்ட்ஸ் மாதிரி ஒரு ஹை growth பொட்டன்ஷியல் இருக்க ஃபண்ட் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஏன்னா அதோட ட்ராக் ரெக்கார்ட் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் பீரியட் 7 to 10 இயர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா இதோட ஆவரேஜ் 12% விட இது ஆக்சுவலி அவுட் பர்ஃபார்மும் பண்ணியிருக்கு இதோட ஆவரேஜ் பெஞ்ச் மார்க்கை. ஸோ நம்ம ELSSல இன்வெஸ்ட் பண்ணோம்னா அந்த அக்யூமுலேட்டட் கார்பஸ் நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற டேப்லர் காலம்லேயே தெரியுது 51.64 lakh ஆஃப்டர் 20 இயர்ஸ் க்ரோ ஆகியிருக்கு. ஸோ இதில் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் நம்ம வந்து ரிடம்ஷன் அப்போ டிடக்ட் பண்ணும்போது போஸ்ட் டேக்ஸ் கார்பஸ் வந்து 46.40 lakhs வருது. ELSSல எப்படி டேக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அந்த டேப்லர் காலம் உங்களுக்காகவே ELSS டேக்ஸ் கால்குலேஷன் நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த 46.40 lakhs இந்த கார்பஸை நம்ம திரும்பி ஒரு 7% ஆனுவல் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ல ரீஇன்வெஸ்ட் பண்ணோம்னா ஆன்விட்டி லைக் கேஷ்லோ அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு ஆனுவல் வித்ட்ராவல் அண்டில் ஏஜ் 85 82,803 rupees நம்ம பண்ணாலுமே 2 crore கார்பஸ் இன்னும் இருக்கும். ஸோ இதோட IRR பார்த்தீங்கன்னா 8.34%. ஸோ இதோட டிஃபர்ட் ஆன்விட்டி பிளான் கொடுக்கக்கூடிய IRR விட சிக்னிஃபிகன்ட்லி ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் இதோட கீ அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷன். உங்களுடைய ஆனுவல் வித்ட்ராவல்ஸை ரைசிங் காஸ்டோட நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் லிக்விடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. உங்க கார்பஸ்க்கு எமர்ஜென்சிஸ் ஏதாவது இல்லை அட்ஜஸ்டட் வித்ட்ராவல்ஸ் ஏதாவது உங்க நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணணும்னா அதுக்கு எல்லாமே ஃபுல் ஆக்சஸ் இருக்கு. இந்த பெனிஃபிட்ஸ் தான் நம்மளுக்கு இந்த ஸ்ரீராம் பாலிசியில் மிஸ்ஸிங்காக இருக்கு. ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு ரிவார்டிங் சாய்ஸ் தான் நமக்கு தெரியுது. அப்போ ஃபைனல் வெர்டிக்ட் என்ன? ஸ்ரீராம் லைஃப் டிஃபர்ட் ஆன்விட்டி பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இந்த பாலிசி ஒரு ஸ்டெடி லைஃப் டைம் இன்கம் கொடுக்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க வித் ஃபீச்சர்ஸ் லைக் சிங்கிள் ஆர் லிமிடெட் ப்ரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன், இல்லை ரிட்டர்ன் ஆர் நோ ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம், இல்லைனா சிங்கிள் ஜாயிண்ட் லைஃப் கவரேஜ், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஆனால் உங்க சேவிங்ஸை ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம்ல அவங்க கமிட் பண்ணி நம்ம டிஃபர்மெண்ட் பீரியட் வரைக்கும் வெயிட் பண்ணாலுமே ஆன்விட்டி பே அவுட்ன்றது ஒரு மாடஸ்டான சம் தான் கொடுக்குறாங்க. அண்ட் லைஃப் டைம் இன்கம் ஒரு கீ அட்வான்டேஜா இருந்தாலுமே இந்த ஒரு ஃபேக்டரை மட்டும் வச்சு இந்த பிளானை நம்மளால வந்து சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதுல நம்ம க்ளோஸா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா இதோட ரிட்டர்ன்ஸ் ஒரு ட்ரெடிஷனல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கம்மியா தான் கொடுக்குது அப்படின்னு தெரியுது. அப்போ ஒரு ஸ்ட்ராங் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்க்கு தேவையான ஒரு எஃபெக்டிவ் கார்பஸ் இதால பில்ட் பண்ண முடியாது. அண்ட் இதுல ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்கு. அண்ட் இந்த பாலிசியில இருக்க கீ டிராபேக்ஸ் லேக் ஆஃப் லிக்விடிட்டி தான். உங்க ஃபண்ட்ஸ் வந்து லாக்டனா இருக்கிறதுனால வித் லிமிடெட் ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் நோ இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷன். உங்களோட ஆன்விட்டி ரிமைன்ஸ் ஃபிக்ஸ்ட். ஸோ ரெடியூசிங் பர்ச்சேசிங் பவர் ஓவர் டைம். ரிட்டையர்மெண்ட் பிளானிங்ன்றது பர்சனலைஸ்டா இருக்கணும். அது ஒரு ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்ரோச் கிடையாது. ஸோ ஒரு சோல்லி ஒரு ஆன்விட்டி பிளானை ரிலே பண்றது பதிலாக எந்த மாதிரியான டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு த்ரூ அவுட் ரிட்டையர்மெண்ட் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம் ஜென்ரேட் பண்ண ஹெல்ப் பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணலாம். நீங்க ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.